தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரம் கவனமாக பாருங்கோ. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் வரும். நோவாவின் கதை கேள்விப்பட்டிருப்பீங்கள். கப்பல், மழை, அடமழை தாண்ட அவர் தாழவில்லை, அவர் இரட்சிக்கப்பட்டார். ஏனால் அவர் தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தார். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் கொடுத்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அதாவது கைவிடப்படுவான் என்றது இரட்சிப்பு திட்டத்தில் ஒருவன் கிறிஸ்துவோடு நன்றாக எடுபடுவான். ஒருவன் எடுபடுவதை கண்ட உடனேயே மற்றவன் இன்னும் தீய சக்தியின் வழிகளில், சாத்தானின் வழிகளில் போக பார்ப்பான். ஆனால் அவனுக்கும் இரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மனிதரை காக்கவும் இரட்சிக்கவுமே தேவன் வந்தார். தயவு செய்து விழித்தெழுங்கள், விழித்தெழு மனிதா, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள்.